ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் வந்து ஐஸ்வர்யா தியாகராஜன். நான் வந்து பிஎஸ்சி பாட்னி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொடிப்பந்தல் எப்படி கட்டுறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நீங்கள் கொடி விதைகள் விதைக்கிறதுக்கு முன்னாடி கொடிப்பந்தல் கட்டுறதுக்கு ஏற்ற இடமா நீங்கள் பார்த்துக்கணும். எனக்கு இந்த இடம் வந்து பந்தல் போடுறதுக்கு ஏற்ற இடம் சொல்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலோட ஸ்டீல் கம்பி வச்சியோ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோட ஷெட் வால் வச்சியோ நான் வந்து இந்த பந்தலே போட போகிறேன். பந்தல் போடுறதுக்கு வந்து கட்டைகள் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. அது இல்லாமல் கூட நீங்கள் பந்தல் போடலாம். சில பேர் வந்து பந்தல் போடுறதுக்கு இரும்பு கம்பிகள் வச்சு பந்தல் போடுவாங்க. அது மோஸ்ட்லி வந்து தவிர்த்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா, வெயில் காலம் வந்துடுச்சுன்னா இரும்பு கம்பிகள் பந்தலை வந்து போடும்போது அதிக ஹீட் அப்சார்ப்ஷன் எடுக்கும். அதனால் வர விளைவுகள் என்னென்னா, செடிகளோட மகசூல் தன்மை வந்து குறையும். செடியோட ஃபீமேல் ஃப்ளார், அதாவது காய் வைக்கக்கூடிய பூ வந்து உதிர்ந்துடும். அது பதிலாக பிளாஸ்டிக் ரோப் வச்சியோ இல்லைன்னா த்ரெட் ரோப் வச்சியோ இல்லைன்னா சன்னல் வச்சியோ நீங்கள் பந்தல் போடலாம். பந்தல் போடுறதுக்கு 2 பொருட்கள் வந்து நம்மளுக்கு தேவை. ஒன்று என்கிட்ட இருக்கிறது இந்த பிளாஸ்டிக் ரோப் வச்சியோ, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப்லர் பின்னு. இப்போ நீங்கள் என்னோடய செடியில் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்ரல்ஸ் வந்துருக்கும். டென்ட்ரல்ஸ் தமிழில் வந்து சொல்லுவாங்க கொடி சுருள் வந்து சொல்லுவாங்க. இந்த கொடிகளுக்கு கொடி சுருள் தான் இருக்கிறதுலே முக்கியமான பகுதி. அது எதனாலனா, இந்த கொடி சுருள் இல்லாமல் கொடிகள் வந்து மேலே படரக்கூடிய தன்மை வந்து இருக்காது. அந்த கொடி சுருள் வச்சு தான் மேலே படரக்கூடிய தன்மையை உண்டாக்கும். பந்தல் போடுறது எப்படி இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். பிளாஸ்டிக் ரோப் வச்சு நான் எப்படி நாட் போட்டுக்கன்னா, இந்த பிளாஸ்டிக் ரோப்பு ஃபஸ்ட்டு வந்து சுற்றிட்டு இங்கே டைட்டாக இருக்கா ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோப்பை வந்து டைட்டாக இந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து டைட்டாக பிடிச்சின்னு இந்த ரைட் ஹேண்டு எவ்வளோ இழுக்க முடியுதோ அவ்வளோ இழுக்கணும். எனக்கு இழுத்தாலே பாருங்களேன், எனக்கே இந்த லூஸு வந்து வருது. முடிஞ்ச அளவுக்கு அந்த லூஸு வந்து வராமல் இருந்தாலே வந்து போதும். இப்படி வந்து சுற்றிட்டு ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு சின்னதாக நாட் போட்டுட்டு மேலே வந்து நான் ஏற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த செங்கலை வந்து விண்டோ ஷெட் மேலே வச்சுருங்க. வச்சோடனே இந்த பிளாஸ்டிக் ரோப்பு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ட்ரோ பண்ணுங்க அந்த சைடு. அந்த ரோப்பு வந்து செங்கல் பக்கத்தை வச்சுருங்க. செங்கலை வந்து தள்ளி வச்சுருங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதே போல் கல் வச்சுங்க, ரோப்பு தள்ளி வச்சுருங்க. இந்த சைடு வந்து 2 நாட் ஃபஸ்ட்டு போடுங்க. 2 நாட் வந்து டைட் பண்ணாதீங்க. நாட் போட்டுட்டு கிட்ட வந்து அந்த 2 நாட்டும் வந்து கொண்டு வாங்க. கொண்டு வந்தோடனே நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நாட்டு ஃபஸ்ட்டு டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணோன்னே ஷுவராக வந்து லூஸாக இல்லை, நீங்கள் வந்து அந்த த்ரெட்டு வந்து லூஸாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த செகண்ட் நாட்டு வந்து டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணோன்னே நீங்கள் வந்து அந்த த்ரெட்டு வந்து என்ஷூர் பண்ணிக்கணும், இழுத்து பார்க்கணும். நீங்கள் அந்த த்ரெட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ அந்த சிமெண்ட் வால் சுற்றி ஒரு பிளாஸ்டிக் ரோப்பு வந்து நாட் போடுங்க. ஃபஸ்ட்டு நாட்டு எப்போதும் வந்து டைட்டாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. அந்த லெஃப்ட் ஹேண்டு வந்து இழுத்துட்டு ரைட் ஹேண்டை வந்து நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணோன்னே செகண்ட் நாட்டு வந்து போடுங்க. செகண்ட் நாட்டு வந்து போட்ட உடனே அது வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அது 2த்தும் சேர்த்து தேர்ட் நாட்டு வந்து போடுங்க. தேர்ட் நாட்டு போட்டோன்னே அந்த த்ரெட் ரோப்பு அந்த சைடு தூக்கி போட்டுங்க. அந்த பிளாஸ்டிக் ரோப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஷெட்வால் இருக்கிற பிளாஸ்டிக் ரோப்போட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிளாஸ்டிக் ரோப்போட 2 ரோப்பும் சேர்ந்து ஒரு நாட் போட போகிறோம். அந்த நாட் வந்து டைட்டாக இருக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். டைட்டாக இருக்க இழுத்து பார்த்துக்கோங்க, லைட்டாக இழுங்க. ரோப்போட லென்த்து எனக்கு பத்தலை, ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு ஒரு நாட் போட்டிருக்கேன். அந்த நாட்டு நான் டைட்டாக இருக்கா நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தேவையான ரோப்போட லென்த்து வந்து நான் மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வாலோட ஸ்டீல் கம்பி, கட்டி வச்சிருந்த பிளாஸ்டிக் ரோப்போ, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிளாஸ்டிக் ரோப்போ, 2 ரோப்போ சேர்ந்து நம்ம ஒரு நாட் போட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ நாட்டு தேவைப்படுதோ அவ்வளோ நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் இருக்க ரோப்பு வந்து 2 நாட் வந்து டைட்டாக போடுங்க. அந்த நாட்டு வந்து மூவே ஆகக்கூடாது, அந்த மாதிரி வந்து டைட்டாக போடுங்க. அதே போல் வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம அதே போல் நாட்டு வந்து போடணும். ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ சிக்கு வந்ததுன்னா அதே போல் ஆப்போசிட் சைடில் 2 நாட்டு போடுங்க. நாட் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த ரோப்பு டென்ஷன் கொடுத்துக்கோங்க. 2 சைடாக பார்த்துக்கோங்க. டென்ஷன் கொடுத்தோன்னே டைட்டாக இருக்கா சொல்லிட்டு அப்புறமா நாட்டை போடுங்க. நாட் போட்டு முடிச்சோன்னே அதே போல் மிச்சம் இருக்க ஸ்பேஸில் பிளாஸ்டிக் ரோப் வச்சு 2 சைட்லேயும் டபுள் நாட் போட்டு
கட்டி முடிச்சிருங்க. இப்போ வந்து இந்த பந்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ரோப் வச்சு ஒரு சைடு மட்டும்தான் நான் கட்டியிருக்கேன். இன்னொரு சைடு வந்து நான் கட்டணும். என்கிட்ட வந்து கொஞ்சம் குறைவான பிளாஸ்டிக் ரோப் இருக்குது. இப்போதைக்கு என்னோட இம்மிடியேட் தேவை வந்து இந்த தாவரம் வந்து மேலே ஏறணும். அதுக்காக இந்த மிச்சம் இருக்க ரோப் வச்சு நான் கட்ட போகிறேன். செங்கலை பிளாஸ்டிக் ரோப் வச்சு டைட்டாக கட்டிங்க. கட்டி முடிச்சோடனே செங்கலை வந்து கொடி பக்கத்தில் வச்சுருங்க. வச்சோடனே ரோப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரோப்போட மேலே இருக்க பிளாஸ்டிக் ரோப்பு சேர்த்து டைட்டாக ஒரு நாட்டை போடுங்க. போட்டு முடிச்சோடனே பீர்க்கங்காவோட கொடி சுருள் வந்து கொடி அவரையோட சுற்றிக்கு அது தனித்தனியாக பிரித்து ஏற்றுங்க. எந்த வித டேமேஜும் இல்லாமல் பிரித்து ஏற்றோடனே அந்த பீர்க்கங்காவோட கொடி வந்து பிளாஸ்டிக் ரோப்போட சுற்றிங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோட பாட்டு வந்து தெரியாதனமாக டிலீட் ஆகிடுச்சு. அதோட வீடியோட கண்டினியூட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்க பீர்க்கங்காவோட கொடிப்பந்தல் தான் நீங்கள் இப்போது பார்த்து நிற்கிங்க. நான் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொடியாக வந்து வளர்ந்துருந்தது. இப்போ வந்து கொடிப்பந்தலாக வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஜெய்ஜான்டிக்காக பெருசாக வந்து படர்ந்து போகிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வீடியோவில் நான் எதோடு முடித்தேன்னா ஹாரிசாண்டல் பிளாஸ்டிக் ரோப்பு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம். எண்ட் டு எண்டு வந்து டபுள் நாட் போட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து வெர்டிக்கல் நாட்ஸு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெர்டிக்கல் நாட்ஸு நீங்கள் பண்ணி முடித்தாலே கொடிப்பந்தல் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து வெர்டிக்கல் சைடு நம்ம வந்து எப்படி கட்டுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெர்டிக்கல் நாட்டில் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்டு வந்து நம்ம டபுள் நாட் போடுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு சிங்கிள் நாட் போட வேண்டியது வரும். அது வந்து எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன். இது ஒரு ஜஸ்ட் எ டெமோ வீடியோ. அது பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வெர்டிக்கல் சைடு நீங்களே போட்டுருங்க. இந்த பிளாஸ்டிக் ரோப்பு எனக்கு மெலிசாக இருக்கிறதுனால ட்ரிபிள் நாட் நான் போட்டு முடிச்சுக்கிறேன். போட்டு முடிச்சோடனே இந்த ரோப்பு டைட்டாக இருக்க நான் பார்த்துக்கிறேன், இன்ஷூர் பண்ணிக்கிறேன். அந்த த்ரெட்டை அப்பர் சைடாக கொண்டு வந்துட்டு ஒரு சிங்கிள் நாட் போடுங்க. போட்டு முடிச்சோடனே அந்த சிங்கிள் நாட் டைட்டாக இருக்க பார்த்துக்கோங்க. ஓகே, டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டவுன் சைடாக கொண்டு வந்துட்டு ஒரு சிங்கிள் நாட் அதே போல் போடுங்க. போட்டு முடித்தோடனே அந்த வெர்டிக்கல் ரோப்பு வந்து மேலே வந்து ஹாரிசாண்டல் ரோப் மேலே வந்து கொண்டு வாங்க. கொண்டு வந்தோடனே ஒரு சிங்கிள் நாட் போடுங்க. போட்டு முடிச்சோன்னே டைட்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. அதே போல் அந்த வெர்டிக்கல் ரோப்பு ஹாரிசாண்டல் ரோப்பு கீழே கொண்டு வாங்க, ஒரு நாட் போடுங்க. அதுதான் கடைசினா டபுள் நாட் போட்டு முடிச்சிருங்க. இந்த கொடியோட டெண்டகல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் லைனோட சுற்றிக்கு இப்போ அது வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கத்திரிக்கோல் தான் கட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை, கையால் கூட வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த சைடு இருக்கனால பார்த்து கட் பண்ணுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கைக்கு எட்டுற மாதிரினா ஓரளவுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, எக்கி போய் கட் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த தண்டு கூட வந்து அந்த ஸ்டெம்மு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்டெம்மு கட் பண்ணதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா காய் வைக்கக்கூடிய பூத்தண்டு. அதனால் வந்து நான் அப்படியே வந்து டெண்டக்கல்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அன்ஃபர்டிலைஸ்டு ஃபீமேல் ஃப்ளவர் வந்து ஃபர்டிலைஸ்டாக நம்ம எப்படி ஆக்குறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு டாபிக் என்ன பார்த்திங்கன்னா இந்த கொடிகளுக்கு நம்ம ஊட்டச்சத்து எப்படி கொடுக்கறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டாப்பிக்கில் காமனான விஷயம் என்னென்னா உங்களோட காயோட மகசூல் தன்மை வந்து அதிகப்படுத்தும். பீர்க்கங்காவோட கொடியோட மகசூல் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. டே டு டே நாங்கள் என்ன காய்கறி ஹார்வெஸ்ட் பண்ணுவோமோ அது நாங்கள் வேவ் பண்ணுவோம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். டாடா.